இவ்வளவு கோயிலை உடைச்சி இவ்வளோ மக்களை கொண்டவனை நாளைக்கு சாயங்காலம் வர்றதுக்கும் நாளான்னைக்கு காலையில் நல்ல நேரம் பார்த்து அவன் கும்பிட்டுட்டு போனால் ஜனாதிபதி ஆகலாம்னு அங்கே 4 ஜோசியம் சொன்னதுக்காக வர்றான். இப்போ என்னத்துக்கு அவனுக்கு திருப்பதியில் உங்களுக்கு வெங்கடாஜலபதி கோயிலில் அவனுக்கு வந்து இத்தனை கோயிலை உடைச்சிருக்கிறான், இத்தனை தேர் செஞ்ச சிற்பிகளை வெட்டி கொண்டு இருக்கான். 1750 கோயில்னு சொல்லி விக்னேஸ்வரனே பட்டியல் கொடுத்தாரு. நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டு அவங்க பார்லிமெண்ட்டில் 1750 கோயில் இந்து கோயில்களை உடைச்சிருக்கிறான். இப்போ என்ன, இப்போ ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் என்ன, ராஜராஜ சோழனுக்கு விழா, ராஜேந்திர சோழன் எவ்வளவு பற்றவங்களுக்கு, ராஜேந்திர சோழனுக்கு விழா, திருவள்ளுவருக்கு சிறப்பு. நானும் கூட ஒரு திருவள்ளுவருக்கு ரொம்ப சிறப்பு செய்கிறாங்கன்னு தான் நான் உண்மையில் நினச்சேன். ஆனால் இவங்க எந்த இந்துத்துவா கொள்கையை கொண்டு வர இத்தனை வருஷம் பண்ணாங்களோ அந்த பேக்ரவுண்டில் இப்படியெல்லாம் தமிழர்களை ஒன்றும் ஏமாத்திர முடியாது, அதெல்லாம் ஏமாத்திர முடியாது. அனுமாருக்கு கோயில் கட்ட போகிறான், சீதைக்கு கோயில் கட்ட போகிறான். 1500 கோயிலை இடித்ததும் லட்சக்கணக்கான தமிழரை கொண்டதும் மறக்கடிக்கிறதுக்கு. இன்றைக்கும் கொடுமை நடக்குங்க. ராஜபக்சே ஒரு பௌத்த மதத்தை ஏற்றுக்கிறவர், அவர் புத்தரை வழிபடுகிறவர். அவருக்கு வெங்கடாச்சலபதி வேலை கோயில்ல என்ன வேலை? ரெண்டாவது, இங்க இவ்வளவு பக்தி வச்சிருக்கிறவர் அங்க இருக்கிற நமது பாட்டங்கள், சிவன் முருகன் வழிபாட்டு தலங்களை ஆயிரக்கணக்கில் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு இப்ப இங்க என்ன வழிபாடு வேண்டி கிடக்குது? அப்ப இது நமக்கு என்ன? அப்ப நீ செஞ்ச பாவங்களுக்கு இங்க அந்த பரிகாரம் தேடுறாரா? அதை இந்த அரசு அனுமதிக்குதா? ரெண்டாவது, பக்கத்திலே உன்னுடைய எல்லையிலே 16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருக்கிற வெங்கடாச்சலபதி கோயிலே உன் இனத்தின் எதிரியே உன் இனத்தை கொண்டவனை கும்பிட வைக்கிறேன் பாரு, நீ என்ன செஞ்சிட முடியுங்கிறத மாதிரிதான் நம்ம அதை பார்க்க முடியுது. இப்ப அதனாலதான் நம்ம விழிப்புணர்வை இப்ப எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்து வழிபடதான் இவங்க அனுமதிப்பாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம எதிர்த்து பேசும்போது இப்ப RSS பிஜேபி போன்ற கட்சிகள் வழிபாட வர்றவரை எப்படி நீங்க தடுக்கலாம் அப்படின்னு. அப்ப என் வழிபாட்டு தலங்களை இடிக்கும் போது ஏன் நீங்க தடுக்கல, அதை எதிர்த்து ஏன் நீங்க பேசலைன்னா அதுக்கு பதில் இல்லை. அதனால இதை நாம எப்படி இருந்தாலும் அவரை பாதுகாப்பு கொடுத்து வழிபட வைப்பாங்கன்னு இருந்தாலும் நம்ம எதிர்ப்புணர்வை காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல மான உணர்வு இன உணர்வு உள்ள எந்த தமிழனுமே இல்ல, எல்லாருமே நீர்த்து போயிட்டான் செத்து போயிட்டான்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்ம உணர்வு நாங்கள் இன்னும் தன்மானம் உள்ள மானமுள்ள தமிழர்கள் இருக்கிறவங்களை காட்டுறது இந்த எதிர்ப்புணர்வை காட்டுறோம். அப்ப அதே இப்ப தேவஸ்தானத்திலே போய் திருப்பதி கோயிலே போய் பல அமைப்புகள் முற்றுகையிடுது. நாங்க இங்க இருக்கிற தேவஸ்தான அலுவலகம் அந்த கோயில்களில் போய் முற்றுகையிட்டு போராடுறோம். தமிழர்கள் இழித்தவாயர்களாக ராஜபக்சே நினைக்கிறார். ராஜபக்சேவை விட எங்களை ஆளுகின்ற இந்திய பேரரசு தமிழர்கள் சூடு சொர்ணை அற்றவர்கள். ஆந்திராவில் வரவேற்று முதல் மரியாதை செலுத்துவதை காட்டிலும் முடிந்தால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கே கொண்டு வந்து அவர்கள் இங்கு செப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து பரிவட்டம் கட்டி அழகு பார்க்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய பாரதிய ஜனதா மோடி அரசு இருக்கிறது. 2 லட்சம் அப்பாவி மக்களை கொன்று குவித்த ஒரு கொடியவன், ஒரு இனப்படுகொலையாளன், ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ஒரு விசாரணை கூண்டில் ஏற்றப்பட்டிருக்க வேண்டியவன், ஐநா அறமன்றத்தின் மூலம் இன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவனை இந்திய அரசு மீண்டும் மீண்டும் அழைப்பது என்பதும், அவனை அழைத்து இங்கு சிறப்பு செய்வது என்பதும், அவனை அழைத்து இங்கு மரியாதை செய்வது என்பதும், அவனுக்காக இங்கு முதல் மரியாதை செய்வது என்பதும் இது மிகவும் ஏற்புடைய செயல் அல்ல. இது முழுக்க முழுக்க மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற ஒரு செயல். இதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக கடுமையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் இதை கடுமையாக எதிர்க்கிறது, கண்டிக்கிறது. இன்றைய தினம் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே அவர் தங்குகிற அந்த பத்மாவதி விருந்தினர் மாளிகையை நோக்கி நாங்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களிலே தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தொண்டர்களை அழைத்து கொண்டு நான் திருப்பதிக்கு மாலை புறப்பட்டு அந்த அவர் தங்கியிருக்கிற இல்லத்தை நோக்கி முற்றுகையிட்டு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து அவருக்கான எதிர்ப்பை பதிவு செய்ய இருக்கிறோம்.